அருமையான ஒலிபெருக்கி அந்த பாடல்கள் எவ்வளவு கருத்தான பாடல் பாரு இல்லையா? தர்மம் என்பார், வீரம் என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார். நம்மாலே கஷ்டம் வந்துட்டா மட்டும் சாமிகிட்ட போய் சொல்லுவேன், ஆண்டவா என்னை மட்டும் ஏண்டா இப்படி கஷ்டப்படுத்துற, என்னை மட்டும் ஏண்டா இப்படி பாடாப்படுத்துற அப்படின்னு வேண்டானே. என்னைக்காவது நல்லா இருக்கும்போது ஆண்டவா நீ ரொம்ப நல்லா வச்சிருக்க, ரொம்ப சந்தோஷம், நன்றின்னு சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டேன். கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளை குத்தம் சொல்றது மனிதனுடைய பழக்கம். ஆனா அருமையான பாட்டு இந்த ஒலிபெருக்கி உண்மையிலேயே மனதார சொல்றேன். எப்படி ஒலிபெருக்கியா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு மேடையில சொல்றது தொழில் தர்மம். ஆனா இன்னைக்கு அடிவயத்திலிருந்து சொல்றேன், அற்புதமா போட்டிருக்காங்க, மிகச்சிறப்பு. அதுலயும் அவங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மைக் செட்டுகள்லாம் நான் பார்த்த காலத்துல இம்புடு ஜாமான்லாம் ஏது என்னங்க 2 மைக்கு தான் இருக்கேன். ஒரு மைக்கு மேடைக்கு, ஒரு மைக்கு பெட்டிக்கா இருக்கு, அவ்வளவுதான். இந்த மிருதங்க ஆல்ரவுண்டுக்குலாம் அந்த காலத்துல மைக்கு கிடையாது. 2 குண்டு பல்பு தொங்கும், அப்படிதான் 2 கோலா அங்கிட்டு இங்கிட்டு இருக்கா. அப்படிதான் இன்னைக்கு பார்த்தா எம்புட்டு பாக்ஸ், எம்புட்டு லைட்டு, இரவையே பகலாக்கி வச்சிருக்காரு மனுஷன். இதுக்கு எம்புட்டு வேலை பார்த்துருக்கணும். அதுல அவர் பாட்டு போட்டதுன்னு தெரியல, ஆஃப் பண்ணதுன்னு தெரியல. என்ன சொல்றீங்க? அதான் அந்த மிக்சர் போர்டு வந்து அதை ஆப்ரேட் பண்ண தெரியணும் முதல்ல. அது சைஸா அப்படின்னு அப்பல தம்பி பாட்டு வந்துருச்சு அப்படின்னு வச்சு. மிந்தியெல்லாம் அப்படி இல்லை, பாட்டு போடுறதுக்கு ஒரு மிஷின் கொண்டு வருவாங்க. என்ன சொல்றீங்க? கிராம் போன் இருக்காதுன்னு சைடில் வச்சிருவாங்க. அதில் தட்டு, சாப்பாடு தட்டு மாதிரி கருப்பு கருப்பாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். அதை தூக்கி அதில் வச்சு அந்த ஊசியை வச்சு சாவி கொடுக்கணும், அப்பதான் பாட்டு வரும். சுட்டி விட்டு வரும். பாத்துக்க, மருதமலை மாமணியே முருகையா என்னாச்சு? சாவி தீந்து போகும். கொடியாரியா நம்ம பையன் ஜெனரேட்டர் கிடந்து என்ன வேடிக்கைன்னா, சாவி கொடுக்கறது மட்டும் பத்தாது, வேற இந்த ஊசி இருக்கு. ஆமா, அது கரெக்டா அந்த பாயிண்ட்ல வைக்கணும். இல்லனா அது மைக் செட்டுக்காரங்களுக்கு தான் தெரியும். அந்த வைக்கிற கொஞ்சம் நகண்டுச்சுன்னா பாட்டு டிஃபரெண்டா கேட்கும். எப்படி? மதுரை சோமு பண்ணாலும் அப்படித்தான் இருக்கும், டிஎம் சவுந்தரராஜன் பண்ணாலும் மேட்ரு ஊசியில தான் இருக்கு. அது அந்த பக்கம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப அது காலத்துல மாறுச்சு, தூக்கி போடுறதெல்லாம் அப்படின்னு சிடி பிளேயர் பெரிய. அது என்னடான்னா அந்த பெரிய சாப்பாடு தட்டை சின்ன வெஞ்சன தட்டாக்க அறுத்து விட்டாங்க, சின்ன சைஸ். அதுக்கு ஒரு டப்பா, நெக்லஸ் டப்பா மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அப்படி பட்டம் அமுக்கணும், உள்ள இருந்து ஒரு தகுடு வெளியே தரும். இந்த தட்டை தூக்கி அதில் வச்சு உடனே பாட்டு வந்துடும். எப்படி? இப்ப அதுவும் மறைஞ்சிருச்சு. வேற தம்பிட்டு கேட தெரியும், இந்த முட்டு சுண்டு வரல பாதியா இருக்கு. அது பெண் டிரைவான். திருப்பதி போயிட்டு நான் திரும்ப வர்றேன், வர வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கு பாட்டு. என்னதான் சொல்றீங்க? அம்புட்டு பாட்டை எப்படித்தான் அமுக்கி அதுக்குள்ள ஏத்துறாங்களோ தெரியும். பெண் டிரைவர்ல விஞ்ஞான வளர்ச்சி. இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்த விஞ்ஞான வளர்ச்சி நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா 2மே இருக்கு. எப்படி? நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு வேணா, உதாரணத்துக்கு அந்த காலத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு புது ட்ரெஸ் வேணும்னு அம்மா அப்பாட்ட கேட்கறதா இருந்தா எப்ப கேட்கலாம் தெரியுமா? எப்ப? 3 தரம் வருஷத்துல. அது என்னங்க? ஒண்ணு தீபாவளி, இன்னொன்னு இந்த பொங்கல், இன்னொன்னு ஊர் திருவிழா. இது 3க்கு தான் கேட்கலாம். அதுக்கடையில கேட்க முடியாது, கேட்டோம்னா அடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வாரத்துக்கு 4 ட்ரெஸ் எடுக்கிறேன். நம்மள கேட்கறதெல்லாம் இல்ல. வேற எப்படி? திடீர்னு என் வீட்டு வாசல் ஓட்டும் பைக்ல வந்து நிக்கிறேன் அப்படின்னு. யாருப்பா? அரியரன். நல்லா 1500 ரூபா கொடுப்பீங்க. என்னடா அரியரன் பேர் வச்சிருக்க 1500 ரூபாயா? எதுக்கு? நான் பிளிப்கார்ட்ல இருந்து வரேன், ஜீன்ஸ் பேண்ட் ஆர்டர் போட்டுட்டாங்க. நான் எந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டேன், நான் கையுமா அலைஞ்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் மயம் போட்டுருப்பேன், காசை கொடுத்து வேலையை போட்டேன். ஒன்றும் பேச முடியல. இன்னைக்கு நம்ம காலம் அப்படி போயிட்டு இருக்கு. நான் தீபாவளிக்கு ட்ரெஸ் வேணுங்கிறதுக்காக 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்து காலை தேய்ச்சி அழுவேன். உருண்டு அழுவேன். தேமி மூச்சு நின்றுக்கிறோம். எங்க அம்மா அந்த பக்கம் போகும் பேசாம நின்றுக்கிறேன். அப்புறம் திரும்ப வரும்போது அப்படியெல்லாம் அழுதாத்தான் தீபாவளிக்கு 2 நாள் இருக்கு நம்மளை கூட்டிட்டு போவாங்க. அப்ப ஆரம்பிச்சதான் நடிப்பு. எங்க ஜவுளி கடைக்கு கிழிச்சாங்க. சந்தைக்கு சண்டையில கட்டல்ல போட்டு வச்சிருப்பாங்க பழைய துணி. எனக்கா சரி, அந்த துணியில போய் எங்க அப்பா அப்படி ஒவ்வொரு துணியும் எடுத்து நசுக்கி பாப்பாங்க. கிளியாத துணி இருக்காப்பான்னு கேப்பா. ஏப்பா தார்பாயிலே டவுசர் தைச்சாலும் குண்டியில ஓட்ட வருவான். அதுல தேய்ச்சி பார்த்துட்டு, இந்தா உனக்கு சட்டைக்கு 1.5 மீட்டர் கிளி,
டவுசருக்கு ஒரு மீட்டர் கிளி அப்படின்னு கிழிச்சு கொண்டு போய் டெய்லர்ட்ட அளவு எடுக்க சொல்லுவார். அது சரி. அப்ப டெய்லர் அளவு எடுக்கும் போது அப்பா கேட்பார், எல்லாமே எப்ப பேண்ட்டுக்கு எவ்வளவு கூலி, டவுசருக்கு எவ்வளவு கூலி? டெய்லர் சொல்லுவேன், டவுசர்னா 10 ரூபா, பேண்ட்னா 20 ரூபாங்க. நம்ம அப்பா சொல்லுவார், அப்பா 20 ரூபான்னா பேண்ட் வேணாம். நம்ம அப்பா பேண்ட்டுப்பா சுமாரா டாய் 20 ரூபா கேட்கறாங்க. டவுசரே தையி இறக்க மட்டும் இது வரைக்கும் வைப்பாரு. அது வேற என்ன? அதான் பேண்டு. அப்ப அப்பாவுடைய வறுமையும் நம்மளுடைய ஆசையும் நிவர்த்தி பண்றதுக்காக எவ்வளவு டெக்னிக்கா கேட்டுருக்கான். அதுல அவன் டெய்லர் எப்படி தெரியுமா, எப்படி இந்த தீபாவளிக்கு கொடுத்தோம்னா அடுத்த தீபாவளிக்கு தான் கொடுப்பேன். எது ஊருக்கு ஒரு தேவையா யாத்திரை போவான கடையை அவன் கொண்டு கொடுங்க. தினம் பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் அவன் கடையை பார்த்துக்கிட்டே போகணும். தைச்சுட்டானா இல்லையா, எவன் துணி தைச்சாலும் நம்ம துணி தைக்கிற மாதிரியே இருக்கும். அது ஒரு ஏக்கம். நாகரிகத்துல அதுவும் மாறுச்சு. துணி எடுக்க வேண்டாம், கிழிக்க வேண்டாம், தைக்க வேண்டாம். ரெடிமேட் ட்ரெஸ் கடைக்கு போக வேண்டியது. பேண்ட் வேணும், இடுப்பு சைஸ் என்ன 42, இந்த அப்படி சட்டை 38, இந்த வாங்கிப்போ அப்படின்னா. நாகரிகத்துல அடுத்து அதுவும் மாறிடுச்சு. சைஸே சொல்ல வேண்டாம், கடைக்கு போக வேண்டியது. பேண்ட் வேணும், சைஸ் தெரியாது, வயா இன்னே சைஸ் 4 பேண்ட கையில் எடுத்து கொடுப்பேன். மேல ஒரு ரூம் போய் போட்டு பாரு, எது சேருதோ எடுத்துக்க, சேராத திருப்பி கொடுத்துரும். அவன் நம்ம எதெல்லாம் போட்டு போட்டு கலட்டி கொடுத்தோமோ அதை பூரா உதறி கவர்ல வச்சு புது ட்ரெஸ்ன்னு அடுத்தவனுக்கு கொடுத்துருவேன். அதை குளிச்சவனும் போடுவேன், குண்டி வரணும் போடுவேன், குண்டி வரவாதம் போடுவேன், ஜனம் குடிச்சவனும் போடுவேன். அதை இன்னொருத்த வாங்கிட்டு போய் சாமி வச்சு கும்பிடுவேன். சாமி இதே மாதிரி ட்ரெஸ் வருஷம் எனக்கு கிடைக்கணும். எவ்வளவு முட்டாத்தனம் பத்தியா. ஆனா நகை கடைக்கு போவேன், அங்க என்ன செய்யறேன், 10 பவுன் செங்கிலி கலத்துல போடலாம், வேண்டானா கலெக்டர். 5 பவுன் செங்கிலி போடு, வேண்டானா கலெக்டர். மோதிரமா இதுல மாட்டு எதுலையும் மாட்டு, சேர்ந்தா எடுத்துக்க, சேராட்டி கொடுத்துரும். செருப்பு கடை கால போடலாம், பிடிக்கலன்னு தான் வேணாம் பொண்ணு அதை தப்பு மாட்டிடுவேன். அப்பதான் நான் நினைச்சேன், இனிமேல் இந்த உலகத்துல எல்லாமே போட்டு பார்த்து தான் எடுக்கிற மாதிரி வரும் போல இருக்கு. சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரம் எங்க அப்பா என்னைய பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறாரு. அந்த வீட்டுல 5 பொம்பளை பிள்ளைய அந்த ஆளுக்கு. அந்த ஆளு இதே வேலையா இருந்திருக்கான் போல. 2 வருஷத்துக்கு ஒரு கேப், ஒரு ரிலீஸ். 18, 21, 23, 25, 27 வருஷம் நிக்குது. எனக்கு இந்த 5 பிள்ளையும் பார்த்த உடனே 5 பொம்பளை பிள்ளையா தெரியல, 5மே 5 பேண்ட் மாதிரி தெரியல. மாமனார்ட்ட கேட்டேன், மேல ரூம் தனியா இருக்கா மாமான்னு. நான் எதுக்கு கேட்டேன்னு அந்த ஆளுக்கு புரியல. சரி நான் செவனி கிழக்கு மாதிரியே கேட்கறேன். இருக்கு மாப்பிள்ள, ரூம் ஏசி போட்டுருக்கு, தனியா இருக்குங்க. அப்ப இந்த 5 பிள்ளையும் மேல அனுப்புங்க, நான் போட்டு பார்த்தது எது சேருதோ அதை எடுத்துக்கிட்டு பாக்கி பிள்ளை கீழே அனுப்பிச்சிடுறேன்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னேன், ஆத்தாலே அனுப்புறேன் போட்டு பாக்குறியான்னு. வீட்டு செருப்பை கலட்டி விட்டேன் பாரு காதோட. நான் கேட்டது தப்பா பெரியவர்களே? 6 மாசமோ 1 வருஷமோ போட்டுட்டு கிழிக்கிற டவுசரின் சட்டையை போட்டு பார்த்து எடுக்கும் பொழுது காலம் முழுக்க கொடுத்த முறை கொண்டாட்டியை போட்டு பார்த்தா எடுத்தா என்ன தப்புன்னே. அதுக்கு அந்த ஆள் சொன்னேன், தப்பு இல்லை மாப்பிள்ள, நீ வர்றதுக்கு முன்னாடி 10 பேர் இது மாதிரி வந்து போட்டு பார்த்துட்டு கலட்டி வச்சுட்டு போயிருந்தான்னா உனக்கு அது சம்மதமானா. அப்பதான் சுருக்குன்னு குத்துச்சு புத்தியில. எவ்வளவு நாகரிகம் வளர்ந்தாலும் நம் கலாச்சாரத்தை விட்டு தவறவே கூடாது. அதுதான் நம்ம முக்கியம். ஏன்னா 50,000 செருப்பு வாங்கினாலும் காலில் தான் போடலாம், 50 பைசாக்கு குங்குமம் வாங்கினாலும் நெத்தியில தான் வைக்கலாம். இதுதான் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு மாறாமல் வாழ வேண்டும் அன்பர்களே என்று கூறி மீண்டும் உங்களை சந்திப்பதை பிரியா அவர்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும், எல்லோருமே நல்லா இருக்கணும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாய் இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாய் இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராசை கேட்ட தம்பி ஓபாசம் அறிவதில்லை யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராசை கேட்ட தம்பி ஓபாசம் அறிவதில்லை தாரமாக படித்து வந்த தங்கள் வளர்ந்த தம்பி தாரமாக படித்து வந்த செல்லமாய் வாழ்ந்த பிள்ளை செல்லமாய் வாழ்ந்த பிள்ளை ஒன்றுவற்ற இதயத்திலே ஓனாலும் பிரிவுண்டு முத்தாக பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமரா நாடுகள் மற்றவங்கோஸ் நாங்கள் சுந்தரா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமரா நாடுகள் மற்றவங்கோஸ் நாங்கள் சுந்தரா ரோஜாவின் பிறந்து வந்தோம் இணைந்து வந்தோம் ஒன்றாக